இப்போ ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்களா நிறைய பேர், அவங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன ப்ரோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கோர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும், ஓ சேலரிஸ் பெட்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் போது ஸ்டார்டிங்கே நீங்க இப்போ சிஎஸ் அந்த மாதிரி படிச்சு வர்றாங்க உள்ள வந்து ஏதோ இன்ஸ்டால நீங்க கோர்ஸ் பண்ணணும், கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்ல சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி டக்குனு ஹைக் ஆயிடும் ப்ரோ. ஸோ என்னென்ன ஸ்கில் செட் அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரலாம் ஐடிக்கு வரதுக்கு முன்னாடி? ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சா நிறைய இருக்குது ப்ரோ. ஐடினா வெறும் வந்து லைக் கோடிங் மட்டும் கிடையாது. ஐடியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் டெஸ்டிங் இருக்குது, டெவலப்மெண்ட் சைடு இருக்குது, இப்போ அனலிஸ்ட் இருக்குது, சப்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. பிபிஓ செக்டார்ஸ்லையும் உங்களுக்கு ஹை பொசிஷன் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இப்போ டெவலப்மெண்ட் சைடு வரணும் அப்படின்னா ஜாவா கம்பல்சரி தெரியணும். இப்போதைக்கு உங்களுக்கு பூம் ஆகிட்டு இருக்கிறது பைத்தான் தான். ஸோ பைத்தான் படிக்கிறது பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா. ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிங்க, பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் நாலேஜ் தவிர வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக இப்போ எக்ஸலில் லைக் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது எப்படி, இப்போ பவர் பாயிண்டில் பிபிடி போகிறது எப்படி, ஒரு ரிப்போர்ட்டிங் டூல்லாம் நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு யுடிமி கோர்ஸ் இருக்குது, ஃப்ரீ தான் எல்லாமே, நீங்கள் அதிலே படிச்சுக்கலாம். சரிங்களா?